அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிற்கு வரி மூலமாக அழுத்தம் கொடுக்கக்கூடிய நாடுகள் மீது கடுமையான வரி விதிப்பை மேற்கொள்ள போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா மற்றும் சீனாவிற்கு ஒரே நேரத்தில் கடுமையான எச்சரிக்கையும் ட்ரம்ப் விடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸையும் தொடர்ந்து நீங்கள் விளக்கமாக தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவிற்கு வரி மூலமாக அழுத்தம் கொடுக்கக்கூடிய நாடுகள் மீது கடுமையான வரி விதிப்பை மேற்கொள்ள போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்காரு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், எந்த எச்சரிக்கையை ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியாவின் பெயரும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது சீனா, இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளை அதிக வரி விதிக்கும் நாடுகள் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்காரு. இந்த நாடுகள் மீது நாங்கள் கூடுதல் வரிகளை விதிக்க போகிறோம். இந்த நாடுகள் பொதுவாக எங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நாடுகள் அப்படின்னும், அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கிறார்கள் என்றாலும் தங்கள் நாட்டிற்கு தேவையான செயலில் ஈடுபடுறாங்க. பிற நாடுகளின் பொருட்களுக்கு வரி விதித்து அதன் மூலமாக வரக்கூடிய வருவாயை தங்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துகிறாங்க. அப்படித்தான் நாங்களும் பிற நாடுகளுக்கு, முக்கியமாக எங்களுக்கு கூடுதல் வரி விதிக்கக்கூடிய நாடுகளுக்கு நாங்களும் கூடுதல் வரிகளை விதிப்போம். மற்ற நாடுகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பாருங்க. சீனா ஒரு மிகப்பெரிய நாடு. அவர்கள் மற்ற நாடுகள் மீது மிக மிக அதிக அளவில் வரியை விதிக்கிறாங்க. இந்தியா, பிரேசில் மற்றும் பல நாடுகள் இதே போல் கூடுதல் வரியை விதிக்கிறாங்க. அதனால் அமெரிக்காவை முதலிடத்தில் வைக்க நாமும் இனி வரி விதிக்க வேண்டும். இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகள் மீது 100% வரி போடுவேன் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்து வருகிறார். ட்ரம்பின் எச்சரிக்கைக்கு பதிலடி தரக்கூடிய விதமாக பிரதமர் மோடி தலைமையிலான டீம் முக்கியமான சில திட்டங்களை வகுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு பயங்கரமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்காங்க. டாலர் வர்த்தகத்தில் இருந்து வெளியேற நினைத்தால், டாலர் வர்த்தகத்தை குறைத்தா 100% வரி விதிப்பை மேற்கொள்ளுவோம் அப்படின்னு அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கு. இது போக டாலர் வர்த்தகம் தாண்டி இந்தியாவின் வரி விதிப்பு முறையை காரணம் காட்டி இந்தியா உள்ளிட்ட சில நாடுகள் மீது 20% கூடுதல் வரியை விதிக்கவும் ட்ரம்ப் முயல்வார் அப்படின்னு கூறப்படுது. ஏற்கனவே கனடா, மெக்சிகோ மீது அவர் விதிக்கும் 20% வரி இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அமலுக்கு வருது. மேலும் சீனா மீதான வரியை அடுத்த வாரம் அறிவிப்பார். அதன் பின் இந்தியா மீதான வரியை அறிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை சமாளிக்க இந்தியா பின்வரக்கூடிய அஸ்திரத்தை கையில் எடுக்க முடிவு செய்திருக்கிறாங்களாம். அதாவது அமெரிக்காவின் பொருட்களுக்கான வரியை குறைக்க ஆலோசனை செய்து வராங்களாம். அமெரிக்காவில் இருந்து கூடுதல் பொருட்களை இறக்குமதி செய்ய இந்தியா முடிவும் செய்திருக்காங்க. சோயாபீன், பால், வாகனங்கள், மருத்துவ கருவிகள் மற்றும் விமானங்கள், எலக்ட்ரானிக்ஸ், ஹைடெக் இயந்திரங்கள், ஜவுளி உள்ளிட்ட துறைகளில் அமெரிக்காவிடமிருந்து அதிகமான பொருட்களை வாங்குவது குறித்து இந்தியா பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ரசாயனங்கள் கொள்முதலை இந்தியா அமெரிக்காவிடமிருந்து அதிகம் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது. அதோடு டாலர் வர்த்தகத்தை விட்டு மாறமாட்டோம் அப்படின்னு இந்தியா மீண்டும் உறுதியளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே டாலரில் வர்த்தகம் செய்யவே விரும்புகிறதாகவும், பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வரதில் ஆதரவு இல்லை அப்படின்னு பிரிக்ஸ் நாடுகள் இந்தியா தகவல் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி அதிகாரப்பூர்வமற்ற ஆலோசனைகளில் பிரிக்ஸ் நாடுகளில் இந்தியா இந்த தகவலை தெரிவித்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இந்தியாவினுடைய இந்த முடிவு அமெரிக்காவிற்கு சாதகமாக மாறியும் இருக்கு. டாலர் வர்த்தகத்தை எதிர்க்கும் ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுக்கு இந்தியாவின் இந்த முடிவு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஆனாலும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்கா தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்தும் இருக்காங்க. இந்தியா மீண்டும் அமெரிக்காவை சமாதானம் செய்யும் கருத்துக்களை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தோம் அப்படின்னா
பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் உரையாடியதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தோம் அப்படின்னா தற்போது வரி விதிப்பை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது கூடுதல் வரி விதிக்கப் போவதாக எச்சரித்திருக்காரு. சட்டவிரோத குடியேறியவர்களை திரும்ப பெறறதுலையும் இந்தியாவுக்கு அவர் அழுத்தமும் கொடுத்திருக்காராம். அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக பதவி ஏற்றதை தொடர்ந்து பிரதமர் மோடி முதல் முறையாக நேற்று முன்தினம் தொலைபேசியில் ட்ரம்புடன் உரையாற்றியிருக்காரு. இந்த நிலையில் புளோரிடாவில் இருந்து ஆண்ட்ரூஸ் இராணுவ தளத்திற்கு ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் நேற்று சென்றபடி அதிபர் ட்ரம்ப் பேட்டியும் அளித்திருந்தார். அப்போ என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கக்கூடிய இந்தியர்களை திரும்ப பெற மோடி சம்மதித்துள்ளாரா அப்படின்ற கேள்விக்கு ட்ரம்ப் பதிலளிக்கும் போது என்ன சொன்னார்னா, பிரதமர் மோடியுடன் நீண்ட நேரம் தொலைபேசியில் பேசினேன். அநேகமாக அடுத்த மாதம் அவர் வெள்ளை மாளிகைக்கு வருவார். இந்தியாவுடன் எங்களுக்கு நல்ல உறவு இருக்கு. பிரதமர் மோடியுடனான தொலைபேசி உரையாடலில் நிறைய விஷயங்களை பேசணும். சட்டவிரோத குடியேறியவர்களை திரும்ப பெறும் விவகாரம் குறித்தும் பேசணும். இந்த விவகாரத்தில் எது சரியா அதை பிரதமர் மோடி செய்வார். நாங்கள் தொடர்ந்து அதை பற்றி பேசி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சட்டவிரோத குடியேறியவர்களை திரும்ப பெற மறுத்ததற்காக கொலம்பியா மீது அதிபர் ட்ரம்ப் 25% கூடுதல் வரி விதித்த நிலையில் இந்த விவகாரம் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. முன்னதாக புளோரிடாவில் நடந்த வழியனுப்பு விழாவில் தனது கட்சி எம்பிக்கள் மத்தியில் பேசிய ட்ரம்ப், நமக்கு உண்மையிலேயே தீங்கு விளைவிக்கும் வெளிநாடுகள் மீதும் வெளிநாட்டு நபர்கள் மீதும் கூடுதல் வரிகளை விதிக்க போகிறோம். மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அமெரிக்கா பொருட்களுக்கு மிக அதிக வரிகளை சீனா விதித்திருக்கு. அதே போல் இந்தியா, பிரேசில் போன்ற பல நாடுகளும் இருக்குது. நாங்கள் அமெரிக்காவை முதல்ல என்ற கொள்கையை பின்பற்றுறோம். அதனால் இனியும் அதிக வரி விதிப்பதை அனுமதிக்க போகிறதில்ல. வரி விதிப்பில் நியாயமான சிஸ்டம் கொண்டு வரப்படும். அதன் மூலமாக அமெரிக்கா இன்னும் பலமாக்கப்படும், முன்பை விட சக்தி வாய்ந்த நாடாக உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பதவியேற்பு விழாவின் போது இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு 100% வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் மிரட்டியிருந்தார். அவரது பிரச்சாரத்திலையும் அமெரிக்கா பொருட்களுக்கு இந்தியா அதிக வரி விதிப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டும் இருந்தார். மேலும் நிதி அமைச்சரான ஸ்காட் பெசன்ட் ட்ரம்ப் தனது புதிய நிர்வாகத்தில் நிதி அமைச்சராக கோடீஸ்வர முதலீட்டாளரான ஸ்காட் பெசன்ட்டை தேர்வு செய்திருந்தார். அவருடைய நியமனம் நாடாளுமன்ற செனட் அவையில் நேற்று உறுதி செய்யப்பட்டிருக்குங்க. செனட் நிதி குழுவில் 14-11 அப்படின்ற வாக்குப்பதிவில் பெனஸ் நியமனம் உறுதியாக இருக்கு. தன்னை ஓரினச் சேர்க்கையாளர் என வெளிப்படையாக அறிவித்து கொண்டவர் அமெரிக்க நிதி அமைச்சர் பதவியை பெறுவது இதுவே முதல் முறை. பல நாடுகள் மீது வரி விதிப்பு, உள்நாட்டில் செலவு குறைப்பு, வரி சலுகை அப்படின்னு பொருளாதார ரீதியாக ட்ரம்ப் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்கக்கூடிய நிலையில் நிதி அமைச்சர் பெசன்ட் தேர்வு முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ட்ரம்ப் தன்னுடைய அமைச்சரவையில் எலான் மஸ்க், லிண்டா மெக்மோகன், அப்புறம் ஹேவர்ட் லூயிட், ஸ்காட் பெசன்ட் அப்படின்னு முழுவதும் கோடீஸ்வரர்கள் பட்டாளத்தையே வைத்தும் இருக்காராம். 3ஆம் பாலினத்தவர்கள் இராணுவத்தில் சேர தடை. புதிய பாதுகாப்பு அமைச்சராக பீட் ஹெக்ஸெட் பதவியேற்ற நிலையில் அவரது முதல் நாளில் அதிபர் ட்ரம்ப் பல்வேறு உத்தரவுகளை நடைமுறைப்படுத்த உத்தரவிட்டிருக்காராம். அமெரிக்க இராணுவத்தில் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு தடை விதிக்கும் உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்தமிட்டிருக்காரு. இதன்படி பென்டகனில் கொள்கையில் மாற்றத்தை கொண்டு வர அமைச்சர் ஹெக்ஸெத்துக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்காராம். மேலும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மறுத்ததால் கடந்த 2021 8200 வீரர்கள் இராணுவத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அவர்களை மீண்டும் இராணுவத்தில் உரிய சேவைகளில் சேர்க்க ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கிறதாகவும் தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் வசித்து வரக்கூடிய சட்டவிரோத இந்திய குடியேறியவர்களினுடைய விவகாரத்தில் பிரதமர் மோடி சரியான நடவடிக்கையை மேற்கொள்வார் அப்படின்னு அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்காரு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசி மூலம் பிரதமர் மோடியிடம் உரையாடி இருந்திருக்காரு. இந்த உரையாடலின் போது தான்
அமெரிக்காவில் வசித்து வரக்கூடிய சட்டவிரோத இந்திய குடியேறியவர்களை திரும்ப பெறுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் சட்டவிரோத இந்திய குடியேறிகள் விவகாரத்தில் மோடி சரியான நடவடிக்கையை மேற்கொள்வார் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒரு தகவலையும் சொல்லியிருக்காரு.